அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை அவள் குறை. வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணினால் கூட இவ்வளவு ஸ்ரத்தை இருக்காது போல இருக்கிறதே, விழுந்து விழுந்து செய்கிறீர்கள் என்று வேடிக்கையாக பேசினாள் ராஜாராமின் மனைவி. ஆமாம், பாவம், நல்ல பிள்ளை, நம்மை வந்து அண்டினான். குடியும் கொடுத்தனமாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படலாமே என்று தான். நாய்க்குட்டி மாதிரி உழைக்கிறான். இந்த காலத்தில் நிஜமான விசுவாசத்தோடு வேலை செய்கிறவன் எவன் இருக்கிறான் என்றார் ராஜாராமன். வேலுவுக்கு கோடம்பாக்கத்திலே கல்யாணம், அது நன்றாக முடிய வேண்டுமே என்று அவருக்கு கவலை. சென்னையில் ஒரு கண்ணாடி கடை வைத்திருந்தார் அவர். மயிலாப்பூரில் அவருக்கு வீடு இருந்தது. வியாபாரி என்றாலும் அவர் தாராள மனசுடையவர். வீட்டில் இருந்தபடியே டெலிஃபோன் மூலம் கடையை கவனித்துக் கொள்வார். அங்கே நிர்வாகம் செய்யும் ஊழியரோ மற்றவர்களோ யாரானாலும் அவரிடத்தில் அன்போடு பழகினார்கள். மொத்த வியாபாரி, நல்ல முகராசி உள்ளவர். வருகிற வாடிக்கைக்காரர்களிடத்திலும் வேலைக்காரர்களிடத்திலும் அன்பு காட்டி உபச்சாரம் செய்வார். ஒரு கணம் சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது செய்து கொண்டேதான் இருப்பார். எதையும் திருத்தமாக செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் கோபம் வந்துவிடும். வீட்டில் தச்சன் வந்து ஏதோ சில்லறை வேலை செய்தான். அடுத்த மாதம் தச்சு வேலைக்குரிய சாமான்களை வாங்கிவிட்டார். தாமே மர வேலையை செய்யலானார். கண்ணினால் கண்டதை கையினால் செய்து விடுவார். அவர் வீட்டில் தினமும் விருந்துதான். அவர் முருக பக்தர். முருகா என்று சொல்லிக்கொண்டு யார் வந்தாலும் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு விடுவார். அந்த பஜனை, இந்த சபை, இந்த கோயில் என்று தினம்தோறும் அவரிடம் வந்து நோட்டை நீட்டுகிறவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் 5ஓ 10ஓ கொடுத்து அனுப்புவார். அவர் வீட்டில் அடைவாக சமையற்காரன் யாரும் நிலைப்பதில்லை. மற்ற வேலைக்காரர்களிடம் அன்பாக பழகும் அவரிடம் சமையல்காரன் நிலைக்கும் ராசி மாத்திரமில்லை. அதற்கு 2 காரணம். ஒன்று, அவர் வீட்டுக்கு யார் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ராத்திரி 9 மணிக்கு ஒரு சாமியார் வருவார். அவருடன் 4 அடியார்கள் வருவார்கள். எல்லோரும் சேர்த்து 12 மணி வரையில் திருப்புகழ் பாடுவார்கள். அதற்கு மேல் அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டும். பிரசாதம் என்றால் சுண்டல் அல்ல, புளியோதரை, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், ததியோதனம் எல்லாம் வக்கனையாக இருக்க வேண்டும். மற்றொன்று, சாப்பாடு விஷயத்தில் மொட்டை சொல்வதற்கு துரை அஞ்ச மாட்டார். இதில் உப்பில்லை, அதில் காரமில்லை, உங்கள் தாத்தா வீட்டு சரக்கோ, இன்னும் கொஞ்சம் தாராளமாக நெய் விடக்கூடாதா என்று இறைவார். இந்த 2 காரணங்களாலும் சமையல்காரன் சலித்து போய் 4 மாசம் இருந்து விட்டு போய் விடுவான். போனால் என்ன, அவரே சமையல் செய்வார். அவருக்கு தெரியாத தொழிலே இல்லையே. எந்த தொழிலும் அவருக்கு கௌரவமானதே. அவரிடம் 15 பிராயத்தில் வந்து சேர்ந்தான். அவன் பேரை கேட்டபோது அவருக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. முருக பக்தர் அல்லவா. முதலில் தோட்ட வேலை செய்தான். அவர் வீடு சின்னதும் அல்ல, பெரியதும் அல்ல. சுற்று பூச்செடிகளும் காய்கறிகளும் போட்டிருந்தார். வேலு கொத்துவான், தண்ணீர் பாய்ச்சுவான், குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுவான். எந்த சில்லறை வேலையையும் ஒழுங்காக செய்வான். கடையிலிருந்து வரும் கடிதங்களை ஒழுங்குபடுத்தி வைப்பான். மேஜையை துடைத்து சுத்தமாக வைப்பான். நாளடைவில் டெலிஃபோனில் கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் சொல்லவும் கற்றுக்கொண்டான். அவனுக்கு 2 வேளை சாப்பாடு கிடைக்கும். காப்பி தண்ணியும் உண்டு. சம்பளத்தில் பாதி கையில் கிடைக்கும். பாக்கி பாதியை அவன் பேரில் பேங்கில் போட்டிருந்தார் ராஜாராம். அவனுக்கு நன்றாக எழுத படிக்க தெரியும். 7ஆம் வகுப்பு வரையில் படித்தவனாம். வீட்டு பிள்ளையைப் போல இருந்து வந்தான் வேலு. எப்பொழுதும் நிழல் போல தொடர்வான். எங்கே போனாலும் ராஜாராமுக்கு அவன் மெய்காப்பாளனை போல இருப்பான். ராஜாராம் ஒரு கார் வாங்கினார். வேலுவை கார் ஓட்ட பழகி கொள்ள சொன்னார். அவனையே கார் ஓட்டியாக வைத்து கொண்டார். இப்பொழுது வேலுவுக்கு வயசு 25. அவரிடம் வந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. காரை நன்றாக ஓட்ட தெரிந்து கொண்டிருக்கிறான். சில்லறை ரிப்பேர்களை கூட செய்வான். வேலு இப்பொழுது பெரிய டிரைவர் ஆகிவிட்டான். ஏதாவது கம்பெனியில் வேலைக்கு போனால் கூட மாதம் 200 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் என்றார் ராஜாராம். அவன் சிரித்து கொள்வான். உனக்கு வேறு வேலை கிடைத்தால் தாராளமாக போகலாம், நான் தடையாக நிற்க மாட்டேன் என்பார். உங்கள் எஜமான் என்று போலி கோபம் காட்டுவான் அவன். அவனுக்கு இப்பொழுது கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார் ராஜாராம். அவன் பேரில் இருந்த பணத்தில் கொஞ்சம் எடுக்க சொல்லித்தான் கல்யாணத்தை பண்ணி வைத்தார். அவன் மாமனார் மாமியார் கோடம்பாக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் வீட்டோட அவன் இருக்கட்டும் என்பதுதான் ராஜாராம் அபிப்பிராயம். தினமும் சைக்கிளில் வீட்டுக்கு போகலாம் என்று திட்டம். இப்பொழுதெல்லாம் வேலு தோட்ட வேலை செய்கிறதில்லை.
அதற்கு வேறு ஆள் வைத்தாகிவிட்டது. கார் வாங்கினதற்காக வேலை மிகுதியாயிற்றோ? வேலை மிகுதியாமையனால் கார் வாங்கினாரோ தெரியாது. எப்பொழுதும் சுற்றுவதுதான் வேலை. அந்த கம்பெனி, இந்த ஆபீஸ் என்று தினம் காரில் ராஜாராம் சுற்றுவார். மனைவி மக்களுடன் வாரத்துக்கு 2 முறையாவது எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போய் வருவார். இன்ன நேரம் வெளியில் போவார் என்று திட்டமில்லை. 24 மணி நேரமும் காத்திருக்க வேண்டும். வேலு கார் ஓட்ட தொடங்கியதும் முதல் சம்பளம் உயர்ந்தது. கல்யாணம் பண்ணி கொண்ட பிறகு அப்பொழுதும் உயர்ந்தது. ஆனால் எல்லாம் தெரிந்தவர்களுக்கு முக்கியமான காரியங்கள் தெரிவதில்லை என்று பேச்சை ஆரம்பித்தாள் ராஜாராமின் மனைவி. இன்றைக்கு எந்த விஷயத்தில் எனக்கு முட்டாள் பட்டம் கட்டப்போகிறாய் என்றார். வேலு விஷயத்தில்தான். வேலு விஷயமா? அவனுக்கு இப்பொழுதுதானே செலவு செய்து கல்யாணம் பண்ணி வைத்தேன். சம்பளமும் கூட போட்டிருக்கிறேன். அவனுக்கு என்ன குறை? அவனுக்கல்ல, அவளுக்கு. அது யாரு அவள்? அவனை கட்டி கொண்டாளே, அந்த பெண்தான். ராஜாராம் தன் மனைவியை கூர்ந்து பார்த்தார். சொல்வதே தெளிவாக சொல் என்றார். நேற்று அந்த பெண் இங்கே வந்திருந்தாள். நவராத்திரி கொலுவை பார்க்க வந்தேன் என்றாள். பிறகு யோகக்ஷேமம் விசாரித்தேன். அவள் மனசுக்குள் இருக்கிறது குறிப்பாக எனக்கு தெரிந்தது. வேறு எங்கேயாவது கணவன் வேலைக்கு போக வேண்டும் என்று இருக்கிறது அவளுக்கு என்றார் ராஜாராமன். அவசரப்படாமல் கேளுங்கள், சொல்கிறேன். அம்மா, எனக்கு உங்கள் வீட்டோட ஒரு குடிசை போட்டு தந்து விடுங்கள். நான் இங்கேயே வந்து விடுகிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறேன் என்றாள். அவள் தகப்பன் ஏதாவது சொன்னானா என்று கேட்டேன். அவள் பேச்சில் உண்மையை வெளிவிடவில்லை. நானும் பெண்தானே, தெரிந்து கொண்டேன். தெரிந்ததை சட்டென்று சொல் என்றார். வேலுவுக்கு கல்யாணம் செய்து வைத்தீர்கள், அது நல்ல காரியம்தான். கல்யாணம் பண்ணுவதற்கு முன்னால் அவன் ராத்திரியும் பகலும் இங்கேயே கிடந்தான். அப்பொழுதெல்லாம் அப்படி இருந்தது சரிதான். இப்பொழுது அவனுக்கு ஒரு பெண்டாட்டி வந்து விட்டாலே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் 12 மணி 1 மணி என்று ராத்திரியில் அவனை வீட்டுக்கு அனுப்புகிறீர்கள். ஆறி அவளாய் போன சாப்பாட்டை அவனுக்கு போட வேண்டியிருக்கிறதாம். இதை சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள். தொடர்ந்து அவன் சில நாட்கள் இங்கேயே தங்கிவிடுகிறான். அங்கே சோறு வீணாகி விடுகிறதாம் என்றாள். இப்பொழுது ராஜாராமும் புன்னகை பூத்தார். 2 நாள் சென்றன. ராஜாராம் வேலுவிடம், வேலு, நானும் கார் ஓட்ட கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றார். கற்றுக்கொள்ளுங்கள் எஜமான், உங்களுக்கு எதுதான் வராது என்றான் வேலு. அன்றைக்கு வந்தானே சின்னசாமி, அவனை தினமும் ராத்திரி வர சொல்லியிருக்கிறேன். அவன் கற்றுத்தருவான். கொஞ்சம் பழகினால் பகல் நேரத்தில் உன்னிடம் கற்றுக்கொள்கிறேன். ஏன், நானே கற்றுத்தருகிறேனே என்றான் வேலு. பகலெல்லாம் உழைத்துவிட்டு ராத்திரியும் அந்நேரத்தில் உனக்கு வேலை வைக்கலாமா? மறுநாள் முதல் ராஜாராம் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். விரைவிலேயே கற்றுக்கொண்டார். இப்பொழுது அவரே நன்றாக கார் ஓட்டலானார். வேலுவை அருகில் வைத்துக்கொண்டு காரை அவரே ஓட்டினார். குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு போய் விடுவது, அம்மாவை கோயிலுக்கு அழைத்து சென்று கூட்டி வருவது, இப்படியான காரியங்களுக்கு வேலு காரை விட்டு கொண்டு போய் வருவான். ராஜாராமுடன் போகும்போதெல்லாம் பெரும்பாலும் காரை அவரே ஓட்டுவார். அதோடு அவர் மற்றொரு காரியமும் செய்தார். சரியாக மணி 7 அடித்ததானால் நீ வீட்டுக்கு போ என்று சொல்லிவிடுவார். அதற்குள் என்ன அவசரம், நான் இருந்துவிட்டு போகிறேன் என்பான். இல்லை, எங்கேயாவது போனால் நானே போய் வருகிறேன். எனக்குத்தான் நன்றாக கார் ஓட்ட தெரிந்து விட்டதே. இப்பொழுதெல்லாம் பகலில் கூட ராஜாராம் வண்டியை தனியாகவே எடுத்து செல்கிறார். வேலு அவர் வீட்டில் ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருப்பான். மாலை 7 மணி அடித்தால் வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்பது அவருடைய கண்டிப்பான உத்தரவு. வேலுவின் மனைவி கருவுற்று இருக்கிறாள் என்ற செய்தியை கேட்டு ராஜாராம் மனைவிக்கு அளவற்ற மகிழ்ச்சி. ஜாக்கிரதையாக இருக்க சொல், யாராவது டாக்டரிடம் கொண்டு போய் காட்டு என்பாள். எங்க மாமியாரை விட பெரிய டாக்டர் யாரும் இல்லையம்மா என்பான் அவன். சில நாட்களாகவே வேலுவுக்கு முகத்தில் பொலிவில்லை. உள்ளூர் அவனை ஏதோ வேதனை அரித்து கொண்டிருந்தது. ராத்திரியும் பகலும் ராஜாராமுடன் நிழலை போல இருந்த வேலு சில சமயங்களில்தான் அவரோடு சென்றான். மாலை 7 மணி அடித்ததும் வீட்டுக்கு போனான். கருவுற்றிருந்த வேலுவின் மனைவி ஒரு நாள் ராஜாராம் வீட்டுக்கு வந்துவிட்டு போனாள். அன்று இரவு ராஜாராமிடம் அவர் மனைவி பேசினாள். கொஞ்ச நாளாகவே வேலு உற்சாகமாக இல்லாமல் இருக்கிறானே, நீங்கள் கவனித்தீர்களா? இன்று என்ன புதிய வழக்கு தொடுக்கப் போகிறாய் என்று கேட்டார். மனிதர்களோட மனதை நினைக்கிற போதே விசித்திரமாக இருக்கிறது என்றாள் அவள். என்ன விசித்திரத்தை கண்டுவிட்டாய்? நீங்கள் வேலுவை வேலையை விட்டு நீக்கப் போகிறீர்களாமே. ராஜாராம் நிமிர்ந்து உட்கார்ந்து அவளை விழித்து பார்த்தார். என்ன உளறுகிறாய் என்று கேட்டார். அதில் கோபத்தின் நிழல் இருந்தது. இன்று அந்த பெண் வந்திருந்தால்
அவள் ஒரு பாட்டம் என்னிடம் அழுதாள். அவளை தேற்றி அனுப்பினேன். என்ன விஷயம்? நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கொண்டு விட்டீர்களாம். வேலுவின் உதவி உங்களுக்கு தேவையில்லையாம். அவனை வேறு எங்கேயாவது வேலைக்கு போகும்படி முன்பே சொன்னீர்களாம். இப்பொழுது அவனுக்கு வேலையே கொடுக்காமல் தண்டத்துக்கு சம்பளம் தருகிறீர்களாம். என்றைக்காவது ஒரு நாள் இங்கே உனக்கு வேலை இல்லை, எங்கேயாவது போ என்று சொல்ல போகிறீர்களாம். இதை நினைத்து நினைத்து அவன் வேதனைப்படுகிறானாம். இந்த பிள்ளை வயிற்றில் வந்ததிலிருந்து ஒன்றும் சுகமில்லை அம்மா. பழையபடி தோட்ட வேலை செய்து கொண்டாவது இருப்பேனே என்று அவர் அழுகிறார். நீங்கள் தான் ஐயாவிடம் சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்று அவளும் அழுதாள். அவனை அனுப்பிவிட வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் உண்டா? நான் அவனுடைய நன்மைக்காகத்தான் கார் ஓட்ட பழகி கொண்டேன். 7 மணிக்கு வீட்டுக்கு போடா என்று சொன்னேன். அவன் எப்பொழுதும் கார் ஓட்டின போது அவள் வந்து அழுதாள். அவனுக்கு சௌகரியமாக அதிக வேலை கொடுக்காமல் நான் ஓட்டும் போதும் அவள் அழுகிறாள். அவன் நம் வீட்டு பிள்ளை, அவனை அனுப்புறதாவது என்றார் சிரித்தவாறு. ஒரு வாரம் கழித்து ராஜாராம் வேலுவுக்கு ஒரு புது உத்தரவிட்டார். பகல் முழுவதும் நீதான் கார் ஓட்ட வேண்டும். எனக்கு அழுத்து விட்டது. வழியிலே குறுக்கே போகிற கிழவியையும் எதிரே வருகிற வண்டியையும் முன்னே போகிற லாரியையும் சபித்து கொண்டே கார் ஓட்ட வேண்டியிருக்கிறது. போதும் இந்த வேலை. இனிமேல் கார் உண்டு, நீ உண்டு. நீ எங்காவது ஓட்டி கொண்டு போனால் நான் வருகிறேன். எஜமான், வேலுவுக்கு பேச்சு வரவில்லை. ஆனாலும் எனக்கு பழக்கம் விட்டு போகக்கூடாது பார். ராத்திரி எங்கேயாவது அவசரமாக போக வேண்டுமானால் நானே ஓட்டிக்கொள்கிறேன். அப்போது மாத்திரம் காரை என்னிடம் கொடுக்க வேண்டும். என்ன, உனக்கு சம்மதமா? எஜமான். அவன் கண்ணில் நீர் துளித்தது. அவருக்கு தெரியாமல் துடைத்து கொண்டான். வேலுவின் மனைவிக்கு ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்தது. ராஜாராமும் அவர் மனைவியும் போய் பார்த்தார்கள். அம்மா, நீங்கள் இட்ட பிச்சை என்று நன்றியுணர்வுடன் வேலுவின் மனைவி அவளுக்கு குழந்தையை எடுத்து காட்டினாள். என்ன பேர் வைக்கப் போகிறாய் என்று கேட்டாள் எஜமானனின் மனைவி. அது அவங்க ஐயா பேரைத்தான் வைக்கணும்னு சொல்றாங்க என்று நாணிக்கொண்டே சொன்னாள். அந்த பேரை சொல்லி நான் கூப்பிட முடியாதே என்றாள் அம்மாள். நாங்கள் மாத்திரம் கூப்பிடுவோமா? பள்ளிக்கூடத்துக்கு பேர் அது. கூப்பிட வேறு பேர் நாங்கள் முடிவு பண்ணிவிட்டோம். முருகா என்று கூப்பிடுவோம் என்றாள் அந்த பெண். இவ்வளவு நேரம் சும்மா இருந்த ராஜாராம் பேஷ் என்று குதூகலத்தோடு சொன்னார். அவர் முருகபக்தர் அல்லவா? கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? இது மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு இயல்பான கதை தான். ஆனால் இதில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. எந்த விதமான சூழ்ச்சியோ கெட்ட எண்ணங்களோ எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட. எங்கேருந்தோ வந்தாலும் அவனை பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. கணவர் என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும்னு அவருக்கு ஆலோசனை வழங்கினாங்களே தவிர்த்து அவர் செயலுக்கு எப்பவும் தடையாக இருந்ததில்லை. இந்த மாதிரி வேலுவும் உயிர் உடம்பு எல்லாமே அவனோட எஜமானுக்கு தான்ற அளவுக்கு மனசை பக்குவப்படுத்தி வச்சுருந்தான். இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே நல்ல விதமாக அமைக்கப்பட்ட ஒரு கதைங்க. அதனால் நல்ல விதமாகவே இந்த கதையை படித்து முடித்ததால் மனசுக்கும் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதுங்க. இதில் ஒரே ஒரு குறை அந்த பேரில் இருக்குது, அவ்வளவுதாங்க. மற்றபடி இந்த கதையில் யார்கிட்டையுமே எந்த குறையுமே பார்க்க முடியலங்க. அந்த பெண்ணு மட்டும் என்ன, தன் கணவன் நல்லா இருக்கணும், அதுதான் அவளுடைய குறையாக இருந்துச்சு. அதுதான் இந்த அவள் குறை. சரிங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.